சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட் போகிறப்ப எல்லாமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் நிறைய கேள்வி கேட்குறது வழக்கம். அதுபோல் தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் டிவிகே ஃப்ளாகும் ஆந்தமும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரீசெண்டாக வெங்கட் பிரபு கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க, நீங்களும் சிவகார்த்திகேயனும் ஒரு காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போதா சொல்லியிருக்காங்க, அது உண்மையா இல்லை ரூமர்ஸான. அதுக்கு வெங்கட் பிரபு என்ன சொன்னாருன்னா, எனக்கு அடுத்த படம் சிவகார்த்திகேயன் கூட தான் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அது முடிச்சக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தளபதி விஜய் அவர்களோட கூர் மூவிக்கு அப்புறம் வெங்கட் பிரபுவோட நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட தான். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த படம் ஒரு தளபதி திருவிழா ஃபார் ஃபேன்ஸ்னு சொல்லியிருப்பாரு. பிரசாந்த் என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு கீ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாங் ரன் டைம் இருந்தாலுமே உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகாது, ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தங்கலான் மூவி ஆகஸ்ட் 30 வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் ஹிந்தி இன்டர்வியூ ஏகப்பட்டது கொடுத்துட்ருக்காரு. ஸோ ப்ரொமோஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். தனுஷோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தில் பிரியங்கா மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதோட அஃபிஷியல் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோலி மூவி அண்ட் சூர்யா 44 இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி கோலிவுட்டில். ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்கான சின்ன ஒரு இன்ஃபோ தான் இந்த வீடியோவில் நான் இதை சொன்னது. கங்குவா மூவி அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகலை, போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் வரல. இன்னுமே அவங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. வேட்டையின் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் எந்த ஒரு போஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணாதால சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் அக்டோபர் 10 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. சண்முக பாண்டியன், சரத்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராம், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பிளெஸிங்ஸோட. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது தளபதி ரியூனியன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரையும் வச்சு படம் எடுக்கிறோன்னா அது வெங்கட் பிரபுவால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதே மாதிரி தான் குட் பேட் அக்லியோட டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.